இப்போ அடிக்கிற வெயிலுக்குங்க உடம்ப கூலாக வச்சுக்கணுன்னு இந்த கேழ்வரகு கூழ்லாம் செஞ்சு கொடுங்க. கஷ்டமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கேழ்வரகை அரைச்சிட்டு பவுடர் பண்ணி செய்யலாம். இப்படி மாவு வாங்கி அதுலேயும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ செய்கிறது வந்து பேக்கெட் மாவு கிடையாதுங்க, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் லூஸில் விற்பாங்க பாருங்கள், அந்த மாவுங்க அது. இப்போ வாங்க கேழ்வரகு கூழ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி விஸ்க் வச்சும் கரைச்சிக்கலாம், அல்லது கையில் கூட நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு அடுப்பில் வந்து ஒரு அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 4 கப் தண்ணி தேவைப்படுங்க. நம்ம இங்கே 3 கப் தண்ணி தான் சூடு பண்ணியிருக்கோம். மீதி 1 கப் வந்து நம்ம ஏற்கனவே மாவை வந்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து இந்த தண்ணியில் அப்படியே கொட்டிடுங்க. இப்போ நான் எப்படி கொட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி கொட்டிடுங்க. அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவை தண்ணியில் சேர்த்துட்டுங்க. சேர்த்த அடுத்த நிமிஷத்துலேருந்தே மாவை கிளற ஆரம்பிக்கணுங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க, அப்போ தான் கட்டிப்படாது. குறைஞ்சது 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தாங்க இருக்கணும். அப்போ தான் இந்த மாவு வேகும். கேழ்வரகு மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா கிளறி கொடுங்க, கட்டிப்படாமல் கிளறணும். மாவு கெட்டியானதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள் கையிலலாம் தெறிக்க ஆரம்பிக்கும். அது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கிண்டணும். இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நல்லா கிண்டிட்டேன், மாவு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுக்கிறதுனால சைட்லலாம் காஞ்சி போகாமல் இருக்கும், மாவு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் ஃபுல்லாக சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கையில் எவ்வளோ பெருசு மாவு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து உருண்டையாக உருட்டிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடணுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டையாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. நான் ஒரு 3 உருண்டை உருட்டி தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க. மீதி இருக்கிறத அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுலேயும் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேங்க. நம்ம உருண்டையாக உருட்டியும் தண்ணியில் போட்டு வைக்கலாம், இல்லது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் அந்த பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி கூட மூடி வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் அது மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள், தண்ணி ஊற்றி கூட மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா மாவு புளிச்சிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த உருண்டையை எடுத்துக்கோங்க. நான் ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறதுக்காண்டி ஒரு உருண்டையில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த உருண்டையை வந்து நீங்கள் கையால் நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. நீங்கள் வந்து ஸ்பூனு மற்றெல்லாம் வச்சாலும் இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் செய்ய முடியாது. அதனால் நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே அந்த ஊற வச்ச தண்ணி, கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்குங்க, கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இன்னும் கூட அந்த ஊற வச்ச தண்ணி இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேழ்வரகு கூழ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அதுவும் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்குறோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது குடிக்கலாம், உடம்பு கூலாக வச்சுக்கலாம். இது கூட வெங்காயம், மாங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. காரமாக வேணும்னா இந்த மோர் மிளகாலாம் வறுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.